என்னாச்சு? எழுந்ததுல இருந்து என்னதான் பண்ணிட்டு இருக்க? இன்னும் பல்ல கூட விளக்காம சுத்திட்டு இருக்க. ஸ்டாப் இட். இப்படி எழுந்துறதுக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் திட்ட போறாங்களோன்னு பதறி பதறி எழுந்திருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம். அப்போ இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா, எழுந்த உடனே ஒரு தேவையில்லாத வேலையை தான் நம்ம எல்லாருமே பண்றோம். ஆமாங்க, டூத்பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணுறது. அதை பற்றி ஒரு சில ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் பார்ப்போமா? வாங்க. நம்ம பற்களில் இருக்கிற அழுக்கை எடுக்க டூத் ப்ரஷ்ஷும் தண்ணீரும் போதுமா? அப்போ டூத்பேஸ்ட்டு சாதாரணமாக இல்லைனா சென்சிட்டிவாக இருக்கிற பற்களுக்கு இதுவே போதுமா? பிளேக் நிறைய தொடர்ந்து சேர்ந்தாலோ இல்லைனா நாளுக்கு ஒரு முறை மட்டும் பல் தேய்ப்பவர்கள் மட்டும்தான் டூத்பேஸ்ட் பயன்படுத்தலாம். அதுவும் பல்லோட எனாமல் மேலே எவ்வளோ கடினமானது நம்ம டூத்பேஸ்ட்னு தெரிஞ்சுக்க RDA ரிலேட்டிவ் டென்டின் அப்ரேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு அளவுகோல் இருக்குது. RDA 50க்குள்ளே இருந்தால் நல்லது. 250க்குள்ளே இருந்தால் நாளுக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் பரவாயில்ல. உங்கள் டூத்பேஸ்டோட RDA பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நொறு வாரத்துக்கு ஷாம்பூவில் கலக்கிற சோடியம் லௌரி சல்ஃபேட் சுகரை விட 300 மடங்கு இனிப்பான தீங்கு விளைவிக்கும் சாக்கரின். அதிகமாக சாப்பிட்டா ஃப்ளோரோசிஸ் வியாதி தரும் ஃப்ளோரிட் இதெல்லாமே உங்கள் டூத்பேஸ்ட்டில் இருக்குது. ஆமாம், நம்ம பற்களை பாதுகாக்குதோ இல்லையோ, டூத்பேஸ்ட் கெட்டு போகாமல் பாதுகாக்க பல கெமிக்கல்ஸ் இருக்குது. அதுக்கு தான் ஆடில் நல்லெண்ணெய் விளம்பரம் மாதிரி ப்ரஷ் பூரா டூத்பேஸ்ட்டை அள்ளி போட்டு பின்னாடி குட்டி குறிப்பில் மட்டும் பட்டாணி அளவுக்கு பயன்படுத்த சொல்லியும் முழுங்கக்கூடாதுன்னு சொல்லியும் டப்பா மேலே போட்டிருக்கு. அப்போ என்னதான் பயன்படுத்தலான்னு பார்க்குறீங்களா? ஒன்று, நம்ம பற்களை பாதுகாக்கிற இனிப்பூற்ற ஸ்வீட்னஸ், கெமிக்கல்ஸ் மற்றும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத பல்பொடி யூஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே ஒரு படி போய் வேப்பங்குச்சியை ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. டூத்பேஸ்டோட பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் குறையும், ஆன்டிபாக்டீரியல் பலனும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.